OnePlusல OnePlus இயர்பட்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 4990. இது இந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ். இந்த OnePlus பட்ஸ் OnePlus நாட் ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் பண்ணது. ஆனால் இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் ஆகலை. OnePlus பட்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் செல் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த இயர்பட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். OnePlusல வர 30 வாட்ஸ் சார்ஜரை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 10 ஹவர்ஸ் வரைக்கும் பேக்கப் தரும்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் ரிவ்யூ பண்ணலை. ரிவ்யூவில் கண்டிப்பாக நான் செக் பண்ணி சொல்கிறேன். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. லைட்டாக ஒரு மேட் ஃபினிஷ் லுக் கொடுத்துருக்காங்க. ஒரு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் பட்டன் இருக்குது, ஃபிசிக்கல் பட்டன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது. டைப் சி ரெட் கேபிள். யூஸ்வலாக அவங்க கொடுக்குற ரெட் கேபிளை கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மொபைலுக்கு கொடுக்குற சார்ஜிங் கேபிளை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே தின்னாக இருக்குது. லாங் லைஃப் வரும்னு எனக்கு தோணலை. இந்த கேபிளை நம்ம ட்ராவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம மொபைலோட சார்ஜிங் கேபிளே நம்ம போட்டு இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். OnePlus இயர்பட்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் நேற்று தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. OTA மூலமாக எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. என்னோடய மொபைல் நான் OnePlus 70 OnePlus 60 ரெண்டும் வச்சுருக்கேன். ரெண்டையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த OnePlus பட்ஸை பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பேர் பண்ணியாச்சு. ஆனால் நார்மலாக பார்க்கும்போது என்னோடய இது OnePlus 60ல் நான் இது இப்போ பேர் பண்ணியிருக்கேன். என்னோடய இன்னொரு மொபைல் OnePlus 70ல் ஒன்ஸ் நான் ப்ளூடூத் ஆன் பண்ணதுமே எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. OnePlus பட்ஸோட நோட்டிஃபிகேஷன் எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஒன்ஸ் பேர் பண்ணதும் நம்மளோட ப்ளூடூத் டிவைஸ் செட்டிங்ஸில் பார்த்தாலே நம்ம டிவைஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த OnePlus பட்ஸோட பேட்ரி பர்சன்டேஜ் மற்றபடி எல்லா செட்டிங்ஸும் நம்ம இதிலே செக் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக அப்ளிகேஷன் எதுவும் தேவைப்படலை. இந்த OnePlus பட்ஸோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ எடுத்துக்கிட்டோன்னா இது மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே பேக் சைடில் ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அநேகமாக இது பேரிங்காக தான் இருக்கும். நான் OnePlus டிவைஸில் பை டிஃபால்ட்டாக அதோட நோட்டிஃபிகேஷன் நம்ம காமிச்சிடுது பேர் பண்ண சொல்லி. அதர் தென் OnePlus டிவைஸில் நம்ம பேர் பண்ணணும்னா இந்த ஃபிசிக்கல் பட்டனை யூஸ் பண்ணி தான் நம்ம பேர் பண்ணணும். இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபீல் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த ஹவாய் ஃப்ரீ பட்ஸ் 3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸோட சைஸ் கொஞ்சம் சின்னது தான். ஹவாய் ஃப்ரீ பட்ஸில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருந்தாங்க. அடிஷ்னலாக போன் சென்சார்ஸ் இருந்துருச்சு வாய்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த OnePlus பட்ஸில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. அதுக்கு பதிலாக OnePlus பட்ஸில் சில அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஈக்குவலான நாய்ஸ் கேன்சலேஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. கேஸில் சார்ஜிங் ப்ளஸ் பவருக்கான LED நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க.
இந்த இயர்பட்ஸோட லுக் ஆப்பிள் ஏர்பாட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சிமிலராக தான் இருக்குது. ஒரு சில டிசைன் மட்டும்தான் இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் டிசைன் இருக்குது. இதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது ஆப்பிள் ஏர்பாட்ஸ்க்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. இந்த OnePlus பட்ஸோட டீட்டெயில் ரிவ்யூ ப்ளஸ் கம்பேரிசனை சீக்கிரமே போஸ்ட் பண்ணுவேன், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.